எல்லாருக்கும் வணக்கம். மனித இனம் இந்த பூமியில யோசிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய மர்மம், மரணம். அது உண்மையிலேயே ஒரு முடிவா இல்ல ஒரு புதிய ஆரம்பத்துக்கான நுழைவாயிலா? இந்த ஆய்வுல நாம அந்த மரணத்தோட நுழைவாயிலுக்கு மிக அருகில போக போறோம். ஒரு பக்கம் அதிநவீன விஞ்ஞானம், இன்னொரு பக்கம் பல ஆயிரம் வருஷ பழமையான நம்ம கருட புராணம். இது ரெண்டும் எங்க சந்திக்குதுன்னு தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு தடவையாவது வந்திருக்கும். நம்ம நினைவுகள், நம்ம குணாதிசயங்கள், நாம நாண்ட சொல்றோமே அந்த உணர்வு, இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்? இது ஏதோ தத்துவ புத்தகங்கள்ல இருக்கிற கேள்வி மட்டும் இல்ல. இன்னைக்கு நவீன அறிவியலும் சரி, நம்ம தொன்மையான ஆன்மீக ஞானமும் சரி, ரெண்டுமே இந்த ஒரு கேள்விக்கு தீவிரமா விடை தேடிட்டு இருக்கு. சரி, நம்ம தேடல வாழ்க்கையோட அந்த கடைசி நிமிஷத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு உயிர் இந்த உடலை விட்டு பிரியிற அந்த ஒரு நொடியில மூளைக்குள்ள ஒரு பயங்கரமான வெளிச்சம் தோன்றுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அது என்னவா இருக்கும்? வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த காமா ஸ்பைக்னா என்னன்னா, மரணத்தோட வாசல்ல நிக்கும்போது நம்ம மூளை அதோட முழு சக்தியும் திரட்டி கடைசியா ஒரு தடவை பளிச்சுன்னு பிரகாசிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. இந்த மூளை அலைகளோட எழுச்சிக்கும் நம்மளோட ஆழமான நினைவுகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும், பார்த்த ஒவ்வொரு முகத்தையும், உணர்ந்த ஒவ்வொரு ஃபீலிங்கையும் ஒட்டுமொத்தமா ஒரே செகண்ட்ல நமக்கு காட்டிட்டு ஒரு ஃபைனல் குட் பை சொல்லுதான் நம்ம மூளை. இப்போ இந்த சுவாரஸ்யமான விஷயத்த பாருங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் காமா ஸ்பைக்னு பேர் வச்சு சொல்ற இந்த விஷயத்த நம்ம கருட புராணம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நொடியில முழு வாழ்க்கையும் கண்முன்னே தோன்றும்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாத்தீங்களா? சரி, வாழ்க்கையோட கடைசி நொடிய பார்த்துட்டோம். இப்ப மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கதான் டாக்டர் சாம் பார்னியாவோட ஆச்சரியமான ஆராய்ச்சி நம்மளோட புரிதலோட எல்லைகளையே மாத்தி அமைக்குது. இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 60 நிமிடங்கள். டாக்டர் சாம் பார்னியாவோட அவேர் 2 ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நம்ம இதயம் துடிக்கிறது நின்னதுக்கு அப்புறமும் கூட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் நமக்கு தெளிவான சுயநினைவு இருக்க வாய்ப்பு இருக்கான். அப்போ மரணம்ங்கிறது ஏதோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு நொடியில நடக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறைன்னு சயின்ஸ் இப்போ நமக்கு சொல்லுது. இங்க பாருங்க, மறுபடியும் ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை. இதயம் நின்னு போனதுக்கு அப்புறமும் 1 மணி நேரத்துக்கு உணர்வு இருக்கும்னு விஞ்ஞானம் ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம கருட புராணம் அந்த உணர்வை சுமந்துட்டு போற ஒரு விஷயத்த பத்தி பேசுது. அதுதான் சூக்ஷ்ம உடல். நம்மளோட பிசிக்கல் பாடி அழிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கான்ஷியஸ்னஸ் எப்படி உயிரோட இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆன்மீக விளக்கமா இதை பார்க்கலாமா? சரி, அந்த உயிர் உடலை விட்டு பிரிஞ்சாச்சு. அந்த பயணம் எப்படி இருக்கும்? இங்கேதான் அறிவியலும் கருட புராணமும் 2 வேற வேற பாதைகளை நமக்கு காட்டுது. ஒன்னு ரொம்ப அமைதியா இருக்கு, இன்னொன்னு ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இந்த ரெண்டுமே 2 விதமான கதைகளை சொல்லுது பாருங்க. மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தவங்க, அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, ஒரு அமைதியான பிரகாசமான ஒளிய பார்த்ததா சொல்றாங்க. ஆனா நம்ம கருட புராணம் என்ன சொல்லுது? யம தூதர்கள் வந்து அந்த ஆன்மாவை வைதரணி நதிக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுது. ஏன் இந்த வித்தியாசம்? ஒருவேளை நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய பொறுத்து நம்மளோட பயணமும் மாறுபடுதா? இந்த வைதரணி நதிங்கிறது கருட புராணத்துல வர்ற ரொம்பவே பயமுறுத்துற ஒரு உருவகம். பாவம் செஞ்ச ஆன்மாக்கள் இந்த ரத்தமும் சீழும் நிறைஞ்ச நதிய கடக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. இது வெறும் கட்டுக்கதையா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான உளவியல் உண்மை ஒளிஞ்சிருக்கா? இப்போ இத வேற ஒரு கோணத்துல யோசிச்சு பாப்போமா? ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த வைதரணி நதிங்கிறது வெளியில, அதாவது பூகோளத்துல இருக்கிற ஒரு ஆறு கிடையாது. அது நாம செஞ்ச தவறுகளால நம்ம மனசாட்சியே நமக்காக உருவாக்குற ஒரு குற்ற உணர்ச்சி பெருங்கடலா இருந்தா எப்படி இருக்கும்? ஆக விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்புகளையும் நம்ம ஆன்மீகத்தோட விளக்கங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது மரணத்தை பத்தி நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு முழுமையான பார்வை கிடைக்குது இல்லையா? இதுதான் நம்ம இந்த ஆய்விலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். விஞ்ஞானம் அதோட மொழியில காமா ஸ்பைக், நீடித்த சுய நினைவுன்னு சொல்லுது. கருட புராணம் அதோட மொழியில சூக்ஷ்ம உடல் பயணம், கர்ம வினைன்னு சொல்லுது. மொழிகள் தான் வேற வேற, ஆனா ரெண்டுமே சொல்ல வரது மரணம்ங்கிற ஒரே ஒரு மகா உண்மையத்தான். ரெண்டுமே அந்த உண்மையோட வெவ்வேறு பக்கங்களை நமக்கு காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ மரணத்தை ஒரு முற்றுப்புள்ளியா மட்டும் பார்க்காம நம்ம உணர்வோட பரிணாம வளர்ச்சியில இது ஒரு அடுத்த ஸ்டேஜ்னு பார்க்கலாமா? நம்ம உடம்ப தாண்டி, இந்த காலத்தை தாண்டி, இந்த பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதலோட அடுத்த அத்தியாயமா அது இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.